இப்போ மக்களை தேடி மருத்துவம் சொன்னீங்க, அதே மாதிரி பிரதமருடைய காசநோய் இல்லா இந்தியா திட்டம் அதை பற்றி சொல்லுங்கள். காசநோய் இல்லா இந்தியா திட்டத்தில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், காசநோய் இல்லா தமிழ்நாடு நம்ம இது பண்ணுறதுனால முதல்ல வந்து இந்த 48 வெஹிக்கிள்ஸை வந்து கம்யூனிட்டியில் போய் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறது ஒன்று பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களும் சரி, நம்மளுடைய ஹெச்டபிள்யூசி அப்படின்னு சொல்கிறோம், 5000 மக்களுக்கு உட்பட்டு அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. அக்சசபிலிட்டி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வர்றாங்க, வேறு காரணங்களுக்காக வந்தால் கூட உங்களுக்கு இருமல் இருக்கா சளி இருக்கான்ற கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு வந்து இதை பற்றின அவேர்னஸை கொடுக்க சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதையும் அவங்க கேட்குறாங்க. அதனால் நமக்கு வந்து இந்த கவரேஜ் எல்லாருக்கும் இந்த இதை வந்து நம்ம திரும்ப இன்னொன்று, இன்றைக்கி நான் போயிட்டேன், திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து போனாலுமே இந்த பணியாளர்கள் வந்து, ஏன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க போய் அவங்க டெஸ்ட்டும் பண்ணிக்கணும். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் வர்றப்ப எல்லாமே நாங்கள் இந்த கேள்விகளை கேட்டு அவங்கள ஸ்க்ரீனிங்க்கு உட்படுத்த சொல்லியிருக்கோம்.